ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு வந்து கொஞ்சம் இல்லை, நிறையவே வந்திருக்கு. அதுக்கெல்லாம் வந்து மெயினாக அர்ஜெண்ட்டாக கொடுக்க வேண்டியதுக்கு வந்து லைனிங் இன்றைக்கி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறேன். லைனிங் ப்ளஸ் மெயின் துணியும் நம்ம வாங்க வேண்டியிருக்கு. அதை வாங்குறதுக்காண்டி தான் நான் வெளியே போகிறேன். ஷாப்பிங், கஸ்டமர்ஸ்க்கு ஷாப்பிங் பண்ண போகிறேன், எனக்கு இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஷாப்பிங்னோடனே எனக்கு தான் நான் டெய்லி போய் ஷாப்பிங் பண்ணுறேன்னு. அந்தளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு தான் நான் ஷாப்பிங் பண்ண அடிக்கடி வெளியே போவேன். நிறைய பேர் ஆர்டர் கொடுப்பாங்க, அவங்க மெயின் துணி கொடுப்பாங்க, நான் லைனிங் வாங்குவேன். இல்லைனா வெளியூர் கஸ்டமர்லாம் நீங்களே கிளாத் வாங்கி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் கிளாத் வாங்குறதுக்காக தான் அடிக்கடி வெளியே போவேன். அதை தான் இன்றைக்கி ஃபுல் விளாக் மாதிரி எடுக்கிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். நிறைய பேர் ஸ்டிச்சிங் விளாக், கட்டிங் விளாக்லாம் கேட்டீங்க. அடுத்தடுத்து லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எடிட் பண்ணி டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வந்து இந்த கிளம்பிக்கிறேன். இந்த டாப் வந்து ஜீன்ஸ்க்கு வியர் பண்ணுற டாப்பு தான். மீஷோவில் வாங்கினேன். 300 ரூபாய் அந்த மாதிரி வந்துச்சு. பாருங்கள், நல்லாயிருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த துணி கிளாத் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், காட்டன். ஃபர்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். போல் நம்மளோட ஃபேவரேட் மாய்ஸ்சரைசர். இது ட்ரை ஃபேஸு, குளித்த உடனே ரொம்ப டீப் ட்ரையாக இருக்கும். அதனால் கமெண்ட்டில் வந்து இந்த ரூம் டூரை காமிங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. காமிக்கிறேன். இதை வந்து பார்லர் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். கண்டிப்பாக போடணும். ஒரு தூசி ஒட்டிக்கும். அப்படியே பவுடரு தான், 10 ரூபா பவுடரு. கடையில் ஒன்று, வீட்டில் ஒன்று. நம்ம கஸ்டமர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம். அந்த விளாக் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஃப்ரீயாக இருந்தால் அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஐப்ரோ பென்சில் சிவி உடஞ்சிருதுன்னு சொல்லிட்டு ஒரு பேலட் வாங்கினா பார்த்துக்கோங்க. ஐப்ரோவை ஃபில் பண்ணுற பேலட். அது எனக்கு செட்டே ஆகலை. இது வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கா, அது அப்படியே அசிங்கமாக தெரியுது போட்ட மாதிரி. செட்டே ஆகலை, வேஸ்ட்டாக போச்சு. லிப் பாம் இல்லை, லிப் ஸ்க்ரப்பு. எல்லா வீடியோலையும் சொல்லிடுவேன் இதை. இமேஜான ஐலைனர். ஐலைனர் போட்டாச்சு. இப்போ லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். இதில் வந்து உங்கள் லைஃப் ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு கொஞ்சம் பேக் வீடியோ, கொஞ்சம் முன்னாடி வீடியோவில் வந்து இது ஒரு 3 கமெண்ட் வந்துருந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு உங்கள் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு. ஏன் வாழ்க்கை வரலாறு என்னென்னா, கடந்த காலம் அப்படின்னு பார்த்தா எங்கள் அப்பா இருக்கும்போது சின்ன வயசில் நான் சந்தோஷமாக இருந்திருக்கேன். அதுதான், அவ்வளோதான். நான் சந்தோஷமாக இருந்தது எங்கன்னா அங்கே தான். அதுக்கப்புறம் வந்து சொல்கிற மாதிரி சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே எனக்கு மோசமான நாட்கள் தான். சந்தோஷமான நாட்கள்னு ஒன்று கூட கிடையவே கிடையாது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா இருக்கும்போது சந்தோஷமாக இருந்திருக்கேன், அவ்வளோதான். வேறு என்ன சொல்ல. இப்படி இருந்திருக்கு. ஐப்ரோ கீப்ரோலாம் போட்டு அத்தை உங்கள் அம்மா வீடியோ ஓடுது. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கட்டெல்லாம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு வந்துருமா? கம்மி எப்பவுமே கிளம்புனது கடையிலேருந்து இப்போ வீட்டுக்கு வந்து, இப்போ வீட்டிலேருந்து போகுது. தலை என்ன இன்னைக்கு இப்படி இருக்குது? இவ்வளோ கிளப்பி கூட்டு போகிறதுக்குள்ளே அங்கே சாயந்தரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். நான் கிளம்புனா டக்குன்னு போயிரு. ஹாய் சொல்லு தர்ஸ், ஹாய் சொல்லு. க்ளைன் கிஸ். கண்ணடிச்சிரு. எனக்கு தெரியாது. எல்லாம் பண்ணுவான். இந்த கொஞ்சம் வந்தானே என்னென்ன பண்ணதான் பாரு. வாய்ப்புல கேக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி கண்ணாடியில்
வெயில் ஓவர் வெயிலுப்பா, முடியல சாமி. வெயில் पापा अंदर से कई कटे சீப் ஷாப்புக்கு வந்திருக்கோம். வாங்க ஆன் பண்ணிக்கோ. கீழே விடு விடு. கார எல்லை சைட்லலாம் குட்டலி என்ன சாப்பிட்ட? குட்டலி எங்க இருக்கான்? ஃபுல் ரோஸ் தானே பேரு? என்னமோ ஒன்று. குட்டலி தர்சு தர்சு குட்டலி குட்டலிங்க பாரு. விளாட்டு தான். இந்த கார் இப்போ புதுசாக வாங்கியிருக்காங்க சாரு. 60 ரூபான்னு நினைக்கிறேன். அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க. காமி அவன் வாயிலே வண்டி ஓட்டது பாரு. எப்படி ஓடுது வண்டி? காகு காகு காரை பார்த்தானே காகு காகு. எங்கே பார்த்தாலும் காரை பார்த்தானே காகு 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 காகு. வெயிட் பண்ண வச்சியா? இது வந்து வண்ணாரப்பேட்டை பாலத்துக்கிட்ட சக்ஸஸ்னு ஒரு கடை. இங்கே எல்லாமே டிஷர்ட்ஸு பேண்ட் எல்லாமே வந்து ரேட் ரொம்ப சீப்பாக இருக்குது. அதனால் இங்கே வந்திருக்கோம். இது வந்து ஜென்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்ணாரப்பேட்டை பாலத்துக்கு சைடில் பாலம் ஏறுற இடத்துல சைடில் இருக்குது. இது என்ன, இந்த ஆப்போசிட்டில் வந்து ஆப்பிள் ட்ரீ ஹோட்டல்லாம் இருக்கும். இங்கே வந்து ஷர்ட்டு டிஷர்ட்ஸ் எல்லாமே 100 சம்திங் 200க்குள்ளே அந்த மாதிரி ரொம்ப ரேட் சீப்பாக இருக்குது. வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். விடுவானாங்க வேணும் வேணும். டீ சம்திங் தான் போட்டிருக்காங்க. இது எவ்வளோ? 120 இவ்வளோ போட்டிருந்தாங்க பார்த்தேன். 199 ரூபா. இந்த டிஷர்ட்டு
இந்த டிஷர்ட் 299 ரூபா. வேணாவா? என்ன வேணாம்? என்ன வேணாம்? என்ன வேணாம்? ஆ அப்படின்னா கிட்லி கிட்லி பிரபலம். ஹாய் சொல்லு. பிளைன் கேஸ் கண்ணடிச்சிரு. இங்கே பார்த்து அடிக்கணும். இங்கே பார்த்து கண்ணடி. ஏ அப்பா, நாங்கள் போயிட்டு வரோண்ணே. இருந்துக்கோ. நீனும் வரியா? போயிட்டு வரோம். டாட்டா போடு. போயிட்டு வரோம். என்ன படுக்க அவ்வளோதான். வந்து வேலை முடிஞ்சது, கிளம்பியாச்சு. கிளம்ப போகிறோம். அதான் வலிக்குதோ? ஆ கால் வலி அப்படின்னா கால் வலிக்கோ? நல்லா இருக்கு. மரத்தோட அருமை. மரங்களா 2 சைடு இருக்கவோ அப்படி கூலிங்கா அழகா இருக்கு. சின்ன வயசா போனது, அப்புறம் போகவே இல்லை. இதுதான் சயின்ஸ் சென்டர். போய் அடைஞ்சிருக்கோம். லட்சுமிக்கு எதாவது வாங்கணுமா? அதனால ரிலையன்ஸ் போகிறோம். இதான் ரிலையன்ஸு. இங்கே எல்லாமே ரேட் சீப்பாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டாங்க இங்கே ரேட்டு காஸ்ட்லியாக இருக்கும். இல்லை அப்படிலாம் இல்லை. நிறைய பொருள் நிறைய ரேட் சீப்பாக இருக்கும். ஆனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபர் நிறைய போட்டிருப்பாங்க. அதில் ஒரிஜினல் போட்டுக்கிற வேறு ரேட்டாக இருக்கும். நான் ஆஃபர் ரேட் வேறு. வந்து இந்த அந்த படியில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுதுன்ட்டு காசை தொலைச்சிட்டு போயிட்டேன். மடியில் வச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். எழுந்திரிச்சு எப்படி போயாச்சு. வீட்டுக்கிட்ட போய் தான் ஞாபகமே வந்துச்சு. தர்சு டாட்டா. தர்சு போயிட்டு வாங்க, வண்டியில் போங்க. தர்சு டாட்டா. சாக்லேட்டு உள்ளுக்கு இதுவாக இருக்கும்ல. அந்த வண்டியை தள்ளு ஓரத்தில். ஓய் ஓய் வை வை எடுத்த இடத்துல வைடா. அந்த 2 இது எல்லாமே கிச்சன் ஐட்டம்ஸ். எல்லாமே ரேட் கம்மியாக இருக்குது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஆஃபரில் இருக்கும். இதெல்லாம் வாங்கி நான் கிச்சன் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த பிளேட்லாம் அழகாக இருக்குல்ல. பிளேட்டு இருக்குது. சாக்லேட் கொடுக்க மாட்டான்.
ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. அங்கெல்லாம் தெரியுது. எனக்கு மறக்கவே முடியாது. அவ்வளோதான். ரிலையன்ஸில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. வாங்கியாச்சு, கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. அவ்வளோதான். வாயை கொஞ்சம் பாருங்க. நேரில் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியலங்க. பாரு, காமிச்சிரு காமிச்சிரு, வாயை காமிச்சிரு. சாக்லேட்டு தானே அப்படி ஆக்கி வச்சுருக்காவோ. வண்டியில் என் தலையை பிச்சு எடுத்து ரோட்டில் இருந்து அங்கே போமா இந்த பையன் ஒரு கிள்ளி கிள்ளி என் முதுகு ஃபுல்லாக செவந்து போய் ரத்தம் வந்து போயிருக்கு. என்னமோ வலிக்கு.